This video is sponsored by Eduquest course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஜாமுன் ரெசிபி பார்க்கலாம். இது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜாமுன் செய்கிறதுக்கு நான் ஒரு பாக்கெட்டு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் நெய்யும் பாலும் சேர்த்து கலக்க போகிறேன். அப்போ தான் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய். நம்ம ஊற்றுன நெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி லைட்டாக விரல்களை மட்டும் வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம பால் போட்டு பிசையலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ பால் போட்டுக்கலாம். பால் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். விரலில் மட்டும் தான் வச்சு பிசைகிறேன் நான். கொஞ்சம் ஸ்டிக்கியாக கையில் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஊறினா மாவு கரெக்டான பதத்துக்கு வரும். மாவு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். சர்க்கரை பாகு செய்ய நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் ஒரு ரப்பரை போட்டுக்கலாம். சீரகம் செய்ய போகிறோமோ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது ரப்பரை சர்க்கரை போட்டோம் இல்லையா, இதில் வந்து முக்கால் தான் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் சர்க்கரையோட பதம் கரெக்டாக வரும், இனிப்பும் கரெக்டாக இருக்கும். இது சர்க்கரையில் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு நான் வச்சுட்டேன். நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. ஜாமுனை பொறுத்த வரைக்கும் கையில் பிசு பிசுன்னு ஒட்டினா மட்டும் போதும். சர்க்கரை கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இப்படி பிசைஞ்சு வச்சோம். ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் உறிஞ்சிட்டு கையில் ஒட்டவே இல்லை. இந்த பதம் இருக்கணும். இப்போ நம்ம இதை உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பண்ணுறதுக்கு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். நம்ம வச்ச ஜீரா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிக்கட்டும். ஜீரா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெடிப்பு கூட இல்லாமல் நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். கையில் எண்ணெய் தடவி உருண்டை பண்ணிக்கணும். இதை வச்சு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஹீட் ஆனால் போதும். ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம். எண்ணெயில் சின்ன பீஸ் போட்ட உடனே இந்த மாதிரி பபுள் வரணும், வந்தால் போதும். இப்போ எண்ணெய் ஹீட்டான அளவு போதும். இப்போ நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக மெதுவாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 4-5 உருண்டைங்களை மட்டும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஜாமுன்களை போட்ட உடனே நம்ம ஆட்டி கலக்கக்கூடாது. கொஞ்சம் நேரத்தில் தன்னால் மேலே எலும்பி வரும். எலும்பிட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஜீராவில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் ஒரு சும்மா 2-3 மணி நேரம் விட்டால் போதும், நல்லா ஊறிடும். இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.